subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். தன்னை இந்த அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தன்னை இந்த அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார். தம்மை முற்றும் தந்து என்று யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பழி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள். பழி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அன்றாடம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருப்பலிக்கு 4 கருத்துக்கள் பிரதானமாக இருக்கின்றன. ஒன்று தேவ ஆராதனை, 2வது நன்றி அறிந்த ஸ்தோத்திரம், 3வது பாவ அல்லது சாப பரிகாரம், 4வது மன்றாட்டு. இந்த 4 கருத்துக்களுக்காகத்தான் நாம் அன்றாடம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு ஆராதனை செலுத்த, அவருக்கு நன்றி செலுத்த, பாவங்கள் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்த கட்டுகள், சாபக்கட்டுகள், இன்னும் பல்வேறு கட்டுகள் விடுதலை பெற, கடைசியாக நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாம் கடவுளத்தில் செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியிலே, இந்த தூய மறை நிகழ்வுகளிலே தகுதியோடு பங்கு பெற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 7 முதல் 10 முடிய இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் தம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தன் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைந்திடவும், முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அப்பம் பெருகச் செய்து தாம் இறைவாக்கினர் என காட்டுகிறார். மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 6 34 முதல் 44 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள்
நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கோடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பெலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, பொதுவாக திருமண திருப்பலியில் நான் நிறைவேற்றுகிற திருப்பலியாக இருக்குமானால் தோபித்து நூல் 8வது அதிகாரம் 4 முதல் 9 முடிய உள்ள பகுதியை தான் நான் வாசிக்க சொல்லுவேன். முதல் வாசகமாக அது வாசக நூலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? தோபியா சாராவினுடைய திருமணம். அந்த திருமணம் அந்த இரவு என்ன நடந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தோபித்து புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தோபியா தன்னுடைய மனைவி சாராவை சாரா எழுந்திரு என்று சொல்லவில்லை, அன்பே எழுந்திரு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படித்துவிட்டு ஒரு திருமண திருப்பலியிலே அந்த மணமகன் முடிவு சேர்த்தார். இனிமேல் என்னுடைய மனைவியை, வருங்கால மனைவியை நான் பெயர் சொல்லி அழைக்க மாட்டேன், அன்பே ஆருயிரே என்று தான் அழைப்பேன். ஆனால் அன்பே ஆருயிரே என்பது பெரிய வார்த்தைகள். ஆகவே அது சுருக்கி ஆ ஆ என்று தான் அழைப்பேன் என்று முடிவெடுத்தார். திருமணம் முடிந்த மறுநாளிலிருந்து எதற்கெடுத்தாலும் அ ஆ கோயிலுக்கு போகலாமா, அ ஆ ஷாப்பிங் போகலாமா, எப்படி தான் கேட்பான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க என் பேர் ரோசி, நீங்கள் அ ஆன்னு கூப்பிட்றீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுச்சு. அவன் சொன்னான், ஆ அப்படின்னா அன்பே, ஆ என்றால் ஆருயிரே. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் சாகிறது வரைக்கும் என்னை இப்படியே கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். கூப்பிடலாம், அது எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எத்தனை நாள்? 90 நாள். ஏன் 90 நாள் கணக்கு? ஆசை எத்தனை நாளைக்காமா? 60 நாளைக்கு. மோகம் எத்தனை நாளைக்கு? 30 நாள். ஆக 60 30 90. 91வது நாளிலிருந்து அவன் எரிஞ்செறிஞ்சு விழுந்து எதுக்கு எடுத்தாலும் சசா ஏன் அவ்வளோ லேட் பண்ணுற, சசா ஏன் சாப்பாடு வைக்கல, இன்னும் திட்டுறது. அவளுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க அவளை ஆரம்பிச்சிங்க, இப்போ சசாவில் வந்து நிற்கிது. சசானா என்ன? சா அப்படின்னா சட்னி, சானா சாம்பாரான்னு கேட்குறாய். அதெல்லாம் கிடையாது. சா அப்படின்னே சனியனே,
சா அப்படின்னா சாத்தானி. அந்த பொண்ணு சொல்லிச்சு, சனியனும் சாத்தானும் என் மேலே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. கல்யாணமான புதுசில் நான் கோயிலுக்கு போகலாமான்னா கோயிலுக்கு வருவீங்க, ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டால் ஜெபம் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்லைன்னு சொல்லி போகிறீங்க. ஆகவே சானியனும் சாத்தானும் உங்கள் மேலே தான் வந்து குடியிருக்குது அப்படின்னு சொல்லிச்சோம். பிரியமானவர்களே, திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குவாங்க. அப்பிருந்தே அந்த பையன் அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி வச்சுக்குவான். அவன் தான் முதல்ல கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். சில இடத்துல பெண்களும் கூட கூப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ அப்படிம்பான். அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லும். ஆனால் லவ் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே அதை சொல்கிறாங்க. நம்முடைய திருமறைச்சுவடி என்ற புத்தகத்தில் 133 கேள்விகள் பதில்கள். அதில் 94வது கேள்வி அன்பு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி. அதற்கு மிக அழகான ஒரு பதில். அனைத்திற்கும் மேலாக அப்படின்னா அனைத்து பொருள்களுக்கும் மேலாக, அனைத்து உறவுகளுக்கும் மேலாக என்று அர்த்தம். ஆக அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும். நமக்கு கடவுள் இயேசு தான். இயேசுவை அன்பு செய்யவும், தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யவும், பெற்ற தாய் தகப்பன் கூடப்பிறப்புகள் தொடங்கி எல்லாரையும் அன்பு செய்யவும் கடவுள் நமக்கு அளிக்கும் அருள் ஆற்றலே அன்பு ஆகும் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அன்புக்கு ஒரு டெஃபினிஷன், அன்புக்கு ஒரு விளக்கம். அனைத்திற்கும் மேலாக, அதாவது அனைத்து பொருள்களுக்கும் மேலாக, அனைத்து உறவுகளுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இதை தான் 10 கற்பனையில் முதல் கற்பனை. உனக்கு கர்த்தாவாக இருக்க சர்வேஸ்வரன் நாமே, இங்கே புதிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்குது, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று சொன்னதின் அர்த்தம் இதுதான். எல்லா பொருள்களுக்கும் மேலாக, எல்லா உறவுகளுக்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும், தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யவும் கடவுள் நமக்கு அளிக்கும் அருள் ஆற்றலே அன்பு ஆகும். இது ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகம் அன்பை பற்றி பேசுகிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். மேலை நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வு, அதை படித்ததிலிருந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. அது என்ன என்றால், வகுப்பறையிலே ஆசிரியர் கேட்கிறார் மாணவர்களை பார்த்து, இந்த உலகத்தையும் இதில் இருக்கிற பொருள்களையும் மனிதர்களையும் படைத்தது யார்? எல்லா குழந்தைகளும் சொல்கிறாங்க கடவுள். ஓகே, அப்படின்னா சாத்தானை படைத்தது யார்? சாத்தானை படைத்தது யார்? எல்லா குழந்தைகளும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையை தூக்குறான். எனக்கு பதில் தெரியும், ஆனால் நான் என்னுடைய பதிலை சொல்வதற்கு முன் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்க வேண்டும். கேட்கலாமா? தாராளமாக கேள். முதல் கேள்வி, சார் குளிர் அப்படின்னு ஒன்று இருக்கா? குளிர் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறான் மாணவன் ஆசிரியரிடம். ஆசிரியர் சொல்கிறாம இருக்கே. அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் சொன்ன பதில் தப்பு. கடவுள் குளிரை படைக்கவில்லை, வெப்பத்தை தான் படித்தார், உஷ்ணத்தை தான் படித்தார். அந்த வெப்பம் அல்லது உஷ்ணம் குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக குளிர் வந்துடுது அப்படின்னு சொல்கிறான். சரி, 2வது கேள்வி, இருட்டு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறான் ஸ்டூடெண்ட்டு ஆசிரியரிடம். இருக்குது அப்படிங்கிறார். மறுபடியும் நீங்கள் சொன்ன பதில் தப்பு. கடவுள் இருட்டை படைக்கவில்லை, ஒளி உண்டாகுகன்னு தான் சொன்னார். ஒளி தான் உண்டாச்சு. அந்த வெளிச்சம் அல்லது ஒளி குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக இருட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். பைபிளில் தொடக்க நூல் 1:26 கடவுள் மனிதனை படைத்தபோது தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைப்போமாக என்று சொல்லி படைத்தார். அந்த உருவும் சாயலும் என்பது எப்பொழுதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பதும் தான். அந்த இயல்பில் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். நம்மிடம் இருக்க வேண்டிய அந்த இறை இயல்பு, கடவுளுடைய சுபாவம், அந்த மன்னிக்கிற சுபாவம், அன்பு காட்டுகிற சுபாவம்,
அது குறைய 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 நாம தான் சாத்தானாக மாறிவிடுகிறோம் என்று சொன்னான். அந்த சிறுவன் யார் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு முன் 2 வழிகளை வைத்துள்ளார். ஒன்று அன்பின் வழி, இன்னொன்று வெறுப்பின் வழி. இந்த 2 வழிகளும் நம்மிடமுள்ள 2 ஆழமான உணர்வுகளோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. அது என்ன 2 ஆழமான உணர்வுகள்? அன்பின் வழியாக இரக்கம் என்ற நேர்மறை உணர்வோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். அன்பின் வழியாக இரக்கம் என்ற நேர்மறை உணர்வோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். வெறுப்பின் வழியாக பயம் என்ற எதிர்மறை உணர்வோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். யார் யாரையெல்லாம் நாம் அன்பு செய்கிறோமோ அவர்கள் மீது நமக்கு இரக்கம் இயல்பாகவே வந்து விடுகிறது. அதே போல யார் யாரையெல்லாம் நாம் வெறுக்கிறோமோ அவர்கள் நமக்கு கெடுதல் செய்து விடுவார்களோ என்ற பயம் நம்மில் தோன்றுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. செய்வன் வச்சுருவாங்களோ, பில்லி சுனி வச்சுருவாங்களோ, மாந்திரிகம் வச்சுருவாங்களோ, பெயரை கெடுத்துருவாங்களோ, நல்ல வரன் வரதை தடுத்து நிறுத்திடுவாங்களோ, இப்படியெல்லாம் ஒரு பயம். பயம் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. பயம் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. இன்னொரு காரியம் என்னவென்றால், வெறுப்பு ஒரு மனிதனை முடக்கி போட்டு விடுகிறது. ஆனால் அன்பு ஒரு மனிதனை சுதந்திர பறவையாக மாற்றி விடுகிறது. வெறுப்பு எல்லாரையும் பிரிக்கிறது, அன்பு எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறது. வெறுப்பு உலகையும் வாழ்வையும் சக மனிதரையும் விரோதியாக எதிரியாக பார்க்க செய்கிறது. அன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தோழமை உணர்வோடு பழக பார்க்க தூண்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு பசியால் வாடிய மக்கள் மீது கொண்ட பரிவின் மூலம் அல்லது அக்கறையின் மூலம் தன் அன்பை வெளிப்படுத்தினார். சீடர்களிடம் இந்த அன்பு இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் மக்களை அனுப்பி விடுவதிலேயே குறியாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் என்ன கேட்கிறோம்? நற்கருணை பற்றி சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம். அன்பின் நிறைவு என்பது என்ன என்றால் பகிர்தல் அல்லது அக்கறை காட்டுதல். அதைத்தான் ஆங்கிலத்தில் இஃப் யூ கேர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ கேர் ஃபார் சம்படி யூ ஷேர் வித் ஹிம் ஆர் வித் ஹர் வாட் எவர் யூ ஹேவ். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரே அன்பை அதிகமாக்கி அதை ஈடுபாடுள்ள அக்கறையின் மூலம் வெளிப்படுத்த எனக்கு வரம் தாரும் என்று நாம் ஜெபிப்போம்.
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்பே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கறைத்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவுகின்றலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளுக்குரிய புனிதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும்.
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அக்கறை காட்டுவதன் மூலமும் பகிர்வதன் மூலமும் அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணை வாழ்வில். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe
our KC Trichy YouTube channel. Like, share, and comment.